ரவி, செம படமா இருக்கு. உள்ளவா. நீ யாரியா முதல்ல? எப்படியா வந்த உள்ள? அது அப்புறம் சொல்றீங்க. முதல்ல போய் உன் கார் டிக்கி திறந்து பாரு. யோ, டென்ஷனா இருப்ப. இந்த தண்ணி குடி. என் பேர் ஃபரீத். இப்போதைக்கு உன்னோட முதலாளி மாதிரி. ஆமா, அந்த ரகு எதுக்கு கொன்ன? ஏய், நான் அவனை கொல்லல. ரவி, நீயும் நந்தினியும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது பிடிக்காம ரகு அடிக்கடி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். இது ஒன்று பார்த்தாது நீ தான் அவனை போட்டு தரலாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போதைக்கு உன்னோட வரலாறுலாம் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். நான் அவனை கொல்லல. நான் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கும்போது அவனை யாரோ கொண்டிருக்காங்க. யார் அவனை கொண்டாங்கன்றது முக்கியம் இல்லை ரவி. உன் காரில் ஒரு பாடி இருந்திருக்கு. அவன் அல்பாய்ஸ்லேயே போயிருந்தா நீ தான் கொண்டு நம்புவாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா? அதில் உனக்கு என்ன லாபம்? நேராக மேட்ருக்கு வந்துட்டியே. உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது என்ன ஏதுன்னு கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன் காரில் இருக்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகேவா? எனக்கு யார் ஹெல்ப்பும் வேணாம். எதுவாக இருந்தாலும் நானே கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். புடி. இன்ஸ்பெக்டர் வெங்கட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு லவ் மேட்டர் தெரியும் போல இருக்கு. நான் தான் அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லி உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே வர வச்சேன். இந்த போட்டோஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கேன், உன் சைடில் கேஸே கிடையாது. நேராக சங்கு தான். பாரு, என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை அப்படியே உன்கிட்ட கொடுத்துறேன், எடுத்துக்கோ. அதை தவிர என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். லோகு, பாண்டி, இம்ரான் அந்த பாடி கிளியர் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.